கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் கல்வியில் நாம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்க மாட்டோம் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலையில் உள்ள டொமினிக் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் 125ஆம் ஆண்டு விழாவில் பேசிய அவர், அன்றைய காலகட்டங்களில் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே படிக்கும் வகையில் குலக்கல்வி இருந்தது. அதனை மாற்றியமைத்தது கிறிஸ்தவர்கள்தான் என்று கூறினார். கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் நாம் கல்வியில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒழுக்கம் மிக மிக முக்கியம் என்று கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், வரும் காலங்களில் மதிப்பெண்களை பார்த்து வேலை கிடைப்பதை விட ஒழுக்கம் சார்ந்தே பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். 35 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சியாகும் மாணவனிடம் இருக்கும் திறமை 100 மதிப்பெண் பெறும் மாணவனிடம் இருக்க வாய்ப்பில்லை என்றும் அந்த திறமையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய கருத்து என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு சைட்லாம் நாங்கள் போகும்போது நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்டியன் மிஷனரிஸோட இன்ஸ்டியூஷன் தாங்க இருக்குது. ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த எஜுகேஷனே கிடைக்காமலே நம்ம போயிருந்துருக்கோம். அந்த அளவிற்கு தங்களை முழுமையாக அவர்கள் ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் வேத பள்ளிகள் அப்படின்னு இருந்துச்சு. அந்த வேத பள்ளிகள் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான், அது அறிவியல் சார்ந்த கல்வியெல்லாம் கிடையாது. அந்த வேத கல்வியில் அந்த வேதத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லோருக்கும் கல்வி சென்றட வேண்டும் என்று ஆசைப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எஃப்எம்எம்மாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டர்ஸ் கிறிஸ்டியன் மிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது, உண்மைதான். வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் டிசிப்ளின் மிக 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 அவசியம். இனி வருங்காலத்தில் நீ டிசிப்ளினோடு இருந்தீங்கன்னா உங்கள் மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க, உன்னை வேலைக்கு எடுத்துக்கக்கூடியவர்கள் இந்த டிசிப்ளினுக்காகவே உன்னை எடுத்துக்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு அதை நீங்கள் மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும்.